கையிலே ஆகாசம் அப்படின்னு ஒரு மூமெண்ட் நடந்திருக்கு. பல தடவை முயற்சி பண்ணியிருக்கீங்க 2019 நாசாவில் ஜாயின் பண்ணுறதுக்கு. பட் அப்போ அதை அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. யூஎஸ் போகிறதுக்கு இன்விடேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க, கான்சுலேட்டுக்கு போயாச்சு. இவங்க வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்க வந்து என்ன பர்பஸ்க்காக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ்லாம் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்துக்கும் வந்து ஆன்சர்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அப்போ அவங்க ஃபைனலாக வந்து டெக்னிக்கலை தாண்டி சில கொஸ்டின்ஸ் என்கிட்ட கேட்டாங்க. ஆனுவல் இன்கம் சொல்லுங்கன்றாங்க. இல்லைங்க, எனக்கு பர் மந்த் வந்து 10,000 தான் என்னுடைய ஆனுவல் இன்கம், வந்து 1,20,000 தான் என்னுடைய மொத்த வருமானமே சொல்லணும்னா அவங்க டைப் பண்ணிட்டு இருந்தது எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, சிஸ்டமில் அப்டேட் பண்ணுறது எல்லாமே. சரி, நானும் விசா கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் நான். கடைசியில் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, இல்லைங்க இது வந்து ரொம்ப ஷார்ட் ஸ்பேனாக இருக்குது, இந்த வாட்டி யூஎஸ் போகிறதுக்கான விசா வந்து என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. எனக்கு அங்கேயே அழுவு வந்துருச்சு. ஏன்னா நிறைய இடத்துல போகும்போது நெகட்டிவ் தான் நான் அதிகமாக ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ராக்கெட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது நமக்கே ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் கிரியேட் ஆகும். ஓகே, நம்மளால் முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் தூரம் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்போ வெளியே போகும்போது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கேயாச்சும் போய் படத்தில் போயிட்டு ஒரு கதை எழுதுங்க, ஒரு டைரக்ஷன்ஸ் பண்ணுங்கள், ஏன்னா ஸ்டோரி நல்லா சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நான் ராக்கெட் லான்ச் பண்ண போகிறேன்னு சொன்னபோது என்னுடைய பேலோட்ஸ் எல்லாமே நாசாவுக்கு வந்து லாஜிஸ்டிக் மூலிமா நாங்கள் ஷிப்பிங் பண்ணிட்டோம். ஷிப்பிங் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து நான் ஆன்லைனில் பார்க்குறேன், என்னுடைய ராக்கெட்டில் வந்து லான்ச் ஆகுது. அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. எப்போ நான் போக முடியலனா கூட என்னுடைய பேலோட்டில் வந்துட்டு நாசாவில் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்போ தான் ஒரு ஸ்பார்க் வந்து எனக்குள்ளே வந்துச்சு. அங்கே நாசாவில் பண்ணதை நம்ம ஏன் இந்தியாவில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 100 சேட்டலைட்டை வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை வச்சு வடிவமைச்சு எல்லா கிளியரன்ஸும் வாங்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ராமேஸ்வரத்துலேருந்து February 7, 2021 லான்ச் பண்ணுறோம். அந்த மிஷன்ஸ்க்கு பத்மபூஷன் சிவதானு பிள்ளை சார் வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்க. ராக்கெட் தயாரிக்க எவ்வளோ காசு செலவாகுது சார்? ஒரு 5 to 7 crore இருக்கும். நாங்கள் ஒர்க் பண்ணுற ஹைப்ரிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 crores நாங்கள் முடிச்சிருக்கோம். ஒரு சின்ன ஒரு ஹடில்ஸ் இருக்கும். ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரம் கிராஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நம்மளுக்கு வரணும். அந்த கான்ஃபிடென்ட் போகும்போது இன்னொரு ஃபெயிலியர் வரலாம், இன்னொரு ப்ராப்ளம் வரலாம். அதுலேயும் நம்மளுக்கு சோர்ந்து போகாமல் அதை டேக்கிள் பண்ண கற்றுக்கணும். அதை எப்படி நம்மளுக்கு சமாளிக்கணும், அதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் கொடுக்கணும், என்ன மாதிரி ஸ்பாட் திங்கிங் நம்ம கொண்டு வரணும், நம்மளுக்கு கரெக்டான மென்டார்ஸ் அட்வைசர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்ஸே நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். உங்களுடைய பாத் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா. இப்படி இருக்கும்போது உங்களால் பெரிய ராக்கெட்டில் நிலாவிலே போய்ட்டு உங்களால் வீடு கட்ட முடியும். வேரியஸ் ப்ராஜெக்ட்ஸ் லைக் ஆர்னிதாப்டர், ப்ரெசன்டேஷன்ஸ், கான்ஃபரன்ஸ், நெட்வொர்க்கிங் எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி கிட்டத்தட்ட 300க்கு மேலே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வச்சுருக்கேன். 3 வாட்டி யங் சயின்டிஸ்ட் அவார்டு ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் கிட்ட வாங்கியிருக்கேன். கலாட்டா டைட்டன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு 2026 செகண்ட் எடிஷன். Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. The Chennai Silks. Let the celebrations begin. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. Anand, 60 வருட நம்பிக்கை. Anand Bunions and Briefs. Powered by V-Care Hair and Skin Clinic. எல்லா விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும் Milky Mist Ice Cream. Taste the Milky Mist Ice Cream. Hi-Fi Housing and Properties. Think high, achieve high. தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. ஜெயச்சந்திரன், குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் புல்மேன் சென்னை, அண்ணா சாலை. ஃபுட் பார்ட்னர் தொப்பிவாப்பா பிரியாணி. அடுத்த வின்னரை நம்ம எல்இடியில பார்த்துடலாம். Galata Titans of Tamil Nadu second edition 2026. Youth icon of education in Tamil Nadu. And the award goes to Mr. Anand Megalingam. Yes, ladies and gentlemen, put your hands together to welcome Mr. Ananda Megalingam to the stage. ஆனந்த் மேகலிங்கத்தோட ஃபஸ்ட்டு சேட்டலைட் லான்ச்சை நான் ஆஸ் அ கவர்னர் நான் கலந்துக்கிட்டேன். அது எவ்வளோ பெரிய கோயின்சிடென்ஸ். ஆஸ் அ கவர்னர் அவரோட ஃபஸ்ட்டு ராக்கெட் லான்ச் பிகோ சேட்டலைட்டை நான் தான் ஆரம்பித்து வைத்தேன். தெரியாமல் மேகலிங்கம்னு பேர் வச்சாங்களான்னு தெரியல. நீங்கள் மேகத்துக்குள்ள ஸ்பேஸ்லேயே நீங்கள் இருக்கீங்களே அப்படின்னு சொன்னேன். நன்றி. ஸோ இந்த வயசில் பொதுவாக எல்லாரும் வந்து பேப்பரில் ராக்கெட் விட்டு தான் விளையாடுவோம். ஆனால் நீங்கள் வந்து நிலவுக்கே ராக்கெட் வரணும்னு ஆசைப்படுறீங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சாதனை புரிஞ்சுட்டு இந்த இடத்துல நிற்கிறீங்க. அண்ட் தமிழிசை அவர்களுடைய கையில் நீங்கள் வந்து அவார்டும் வாங்கியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹவு டு யூ ஃபீல் அபவுட் தட்?
இது ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ரௌட் மூமெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன் நான். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்டு ராக்கெட் லான்ச் பண்ணும்போது தமிழிசை சவுந்தரராஜன் மேம் வந்து கவர்னராக இருந்தாங்க புதுச்சேரியில். ஸோ அந்த டைமில் மேம் கிட்ட சொல்கிறேன், மேம் இந்த மாதிரி சென்னையிலேருந்து ஒரு ராக்கெட் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்போது, ஐயோ ஆனது நான் சீஃப் கெஸ்ட்டாக நான் கண்டிப்பாக வருவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியராக வந்துட்டு மேம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே வந்து இன்ட்ராக்ட் பண்ணி அது ஒரு பெரிய ஹியூஜ் ஈவெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு சைடில் டெக்னிக்கல் டீம் அண்ட் பத்மஸ்ரீ மயில்சுவாமி அண்ணாதுரை சார் டிஆர்டிஓவில் இருந்து வந்திருந்தாங்க. ஸோ இவங்கக்கிட்ட சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ராக்கெட் லான்ச் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டோம். அந்த டைமில் எங்களுடைய இன்டர்னல்லேருந்து என்ன அப்ரிஷியேட் பண்ணி கொடுத்தாங்க. இன்றைக்கி கலாட்டா டீமோடைய ஸ்டேஜில் எனக்கு தமிழிசை மேம் வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க. ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் ஃபார் தட். சார், பொதுவாக எந்த ஒரு விஷயத்தும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குது, புரியலன்னா இது என்ன பெரிய ராக்கெட் சயின்ஸாக புரியலன்னு சொல்லுவாங்க. அது உண்மையிலே காம்ப்ளெக்ஸான விஷயந்தான். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுடைய புரிதலே வந்து நிறைய பேருக்கு ஒரு பெரும் ஆச்சரியத்தை கொடுக்குது. இப்போ இருக்க மாணவர்கள் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஒரு விஷயம் கொஞ்சம் படிக்க கஷ்டமாக இருக்குன்னா அது நம்மளுக்கு வரலை, இது நம்மளுக்கு வராது போலன்ற ஒரு எண்ண ஓட்டத்தோடு இருக்காங்க. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு? ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ என்னுடைய லைஃபை நான் ஒரு சின்ன ஒரு இதுக்கு விளக்கமும் என்னுடைய லைஃப்பில் நடந்த நிகழ்வு நான் சேர்த்து நான் ஷேர் பண்ணி சொல்கிறேன். ஸோ என்னுடைய கேரியர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பேப்பர் பிளேனில் தான் ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த பேப்பர் பிளேனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து லாங் ரேஞ்ச் அதிக தூரம் வந்து நம்மளுக்கு கிடக்கணும். அட் த சேம் டைம் அதிக நேரம் காற்றுல ஃப்ளோட் ஆகணும், என்டூரன்ஸ் அதிகமாக இருக்கணும். ஸோ அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்துட்டு 100 rupees பே பண்ணி அதில் கேஷ் ப்ரைஸ் வந்து 500 வந்து எனக்கு கிடச்சிச்சு. ஓகேங்களா? பேப்பர் பிளேன் ஈஸி தானே, அது நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது ஸ்கூல் லைஃப்பில் நம்ம நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கலாம், நம்ம ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ அதே வந்து ஒரு ஈவெண்ட்டாக போய் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் கேஷ் ப்ரைஸ் வந்துச்சு. அந்த 500 rupees நான் அன்றைக்கி நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா இன்றைக்கி இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்க மாட்டேன் நான். அந்த 500 rupeesல டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ்க்காக ஒரு 100 rupees நான் ஒதுக்கி வச்சுட்டேன். 200 ரூபா வந்துட்டு பார்த்திங்கன்னா அடுத்த ப்ராஜெக்ட்டுக்காக நான் ஒதுக்கி வச்சுட்டேன். இந்த கடலை மிட்டாய் நான் படிக்கும் போதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2014 இந்த கடலை மிட்டாயெலாம் இருக்கும் பார்த்திங்களா, 5 ரூபா பர்ஃபி, அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கி என்னுடைய பாக்கெட்டை ஃபில் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா நம்மளுக்கு பொருளாதாரமும் நம்மளுக்கு கஷ்டம் தெரியுங்களே. ஏன்னா எங்கள் அப்பா டிரைவராக இருந்தால் படிக்க வச்சுருந்தாங்க, கஷ்டப்பட்டேன்னு. ஸோ அப்போ அந்த டைமில் வந்துட்டு பசி எடுக்கும் போது அதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கனெக்ட்டுக்கு அதோட நிறைய ஈவெண்ட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட நான் காலேஜ் முடிக்கும் போதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேப்பர் பிளேனில் ஆரம்பித்து வேரியஸ் ப்ராஜெக்ட்ஸ் லைக் ஆர்னிதாப்டர், ப்ரெசன்டேஷன்ஸ், கான்ஃபரன்ஸ், நெட்வொர்க்கிங் எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி கிட்டத்தட்ட 300க்கு மேலே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வச்சுருக்கேன். 3 வாட்டி யங் சயின்டிஸ்ட் அவார்டு ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் கிட்ட வாங்கியிருக்கேன். 2 times யங் ரிசர்ச்சர் அவார்டு வாங்கியிருக்கேன். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவார்டு வாங்கியிருக்கேன். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது செய்கிறது ரொம்ப கஷ்டம் தானே அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு தடவை யோசிச்சு பாருங்களேன், லைஃப்பில் எல்லாமே வந்து ஈஸியாக நம்மளுக்கு கிடச்சிடாது. ஒரு சின்ன ஒரு ஹடில்ஸ் இருக்கும், ஓகே இன்னும் கொஞ்சம் தூரம் கிராஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நம்மளுக்கு வரணும். அந்த கான்ஃபிடென்ட் போகும்போது இன்னொரு ஃபெயிலியர் வரலாம், இன்னொரு ப்ராப்ளம் வரலாம். அதுலேயும் நம்மளுக்கு சோர்ந்து போகாமல் அதை டேக்கிள் பண்ண கற்றுக்கணும். அதை எப்படி நம்மளுக்கு சமாளிக்கணும், அதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் கொடுக்கணும், என்ன மாதிரி ஸ்பாட் திங்கிங் நம்ம கொண்டு வரணும், நம்மளுக்கு கரெக்டான மென்டார்ஸ், அட்வைசர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்ஸே நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். உங்களுடைய பாத் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா இப்படி இருக்கும்போது உங்களால் பெரிய ராக்கெட்டில் நிலாவிலே போயிட்டு உங்களால் வீடு கட்ட முடியும். அடடா, வாட் அ மோட்டிவேஷன். பட் உங்கள் லைஃப்பில் கையிலே ஆகாசம் அப்படின்னு ஒரு மொமெண்ட் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி பல தடவை முயற்சி பண்ணியிருக்கீங்க 2019 நாசாவில் ஜாயின் பண்ணுறதுக்கு. பட் அப்போ அதை அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதே நாசாவில் இருந்து உங்களுக்கு இன்வைட் வந்திருக்கு அங்கே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அது வாட் அன் அச்சீவ்மெண்ட், எப்பேற்பட்ட ஒரு மொமெண்ட் அது, அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள். 2019 கியூப்ஸ் இன் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் யூஎஸில் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய பார்ட்னர்ஸ் வந்துட்டு நாசாவாக இருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு யார் வேணாலும் அவங்களுடைய பேலோட்ஸை வந்து நம்ம சென்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷன்ஸ் வைக்கிறாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 ப்ரொப்போசல் வந்து நான் சப்மிட் பண்ணுறேன். ப்ரொப்போசல்னால் ஜஸ்ட் ஒரு 10 பக்கத்துக்கு கிடையாது. அதில் வந்து ப்ரொப்போசல் ப்ளஸ் வந்து கிரிட்டிக்கல் டிசைன் ரிப்போர்ட் கொடுக்கணும். அது ஒரு 250 பக்கத்துக்கு நம்ம டைப் பண்ணணும். என்ன மிஷன்ஸ்க்காக நம்ம பண்ணுறோம், அதனுடைய டிசைன் எப்படி இன்டகிரேட் பண்ண போகிறோம், என்னென்ன பேலோட்ஸ் நம்ம வைக்க போகிறோம், என்ன ஆல்டிடியூட் வரைக்கும் நம்மளுக்கு வயர்லெஸ் கம்யூனிகேஷன்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் ரிப்போர்ட் கொடுக்கணும். ஸோ என்ன ஒரு அன்எக்ஸ்பெக்டட்னு பார்த்தீங்கன்னா, அந்த 8 சேட்டலைட்டுமே எனக்கு செலக்ட் ஆகிடுச்சு நாசா கவர்மெண்ட் மூலிமா. செம்ம சூப்பர்ப்பா, லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். யூஎஸ்க்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன்.
யூஎஸ் போகிறதுக்கு இன்விடேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க, கான்சுலேட்டுக்கு போயாச்சு, இங்கே வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்க வந்து என்ன பர்பஸ்க்காக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ்லாம் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்துக்கும் வந்து ஆன்சர்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அப்போ அவங்க ஃபைனலாக வந்து டெக்னிக்கலை தாண்டி சில கொஸ்டின்ஸ் என்கிட்ட கேட்டாங்க. உங்களுடைய ஆனுவல் இன்கம் எவ்வளோ அப்படின்றத கேட்குறாங்க. நான் சொன்னேன் 1,20,000 அப்படின்னு சொன்னேன். இல்லை எனக்கு ஆனுவல் இன்கம் சொல்லுங்கன்றாங்க. இல்லைங்க, எனக்கு பர் மந்த் வந்து 10,000 தான் என்னுடைய ஆனுவல் இன்கம், வந்து 1,20,000 தான் என்னுடைய மொத்த வருமானமே சொல்லணும்னா அவங்க டைப் பண்ணிட்டு இருந்தது எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, சிஸ்டமில் அப்டேட் பண்ணுறது எல்லாமே. உடனே அவங்க அடுத்த கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, உங்களுக்கு ஏதாச்சும் அசட் இருக்கான்ட்டு கேட்குறாங்க. இல்லை இனிமேல் தான் நான் உழைச்சி சம்பாதிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். நான் உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னும் போது எங்கள் அப்பா டிரைவராக இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன். நான் ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்கள், என்னுடைய மேனேஜர்கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போனாங்க. சரி நானும் விசா கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் கடைசியில் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, இல்லைங்க இது வந்து ரொம்ப ஷார்ட் ஸ்பேனாக இருக்குது, இந்த வாட்டி யூஎஸ் போகிறதுக்கான விசா வந்து என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. எனக்கு அங்கேயே அழுவு வந்துருச்சு. யோசிச்சு பாருங்களேன், கிட்டத்தட்ட 1 வருஷம் அந்த ப்ராஜெக்ட்ஸ் நான் கஷ்டப்பட்டுருக்கேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நோ சொல்லும் போது என்னால் தாங்கிக்க முடியல. ஒரு சைடில் என்னுடைய அப்பா ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு 5,000 ரூபா கடன் வாங்கியிருக்கேன், உனக்கு துணி வந்து நான் வாங்கட்டுமா இல்லை நீயே வந்து செலக்ட் பண்ணியிருக்குமான்னு சொல்லும்போது எனக்கு பேச்சே வரல. நீங்கள் வாங்கி தேடி ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அப்போ தான் வந்துட்டு ஒரு 2-3 நாள் கழித்து ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. என்னுடைய பேலோட்ஸ் எல்லாமே நாசாவுக்கு வந்து லாஜிஸ்டிக் மூலிமா நாங்கள் ஷிப்பிங் பண்ணிட்டோம். ஷிப்பிங் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து நான் ஆன்லைனில் பார்க்குறேன், என்னுடைய ராக்கெட்டில் வந்து லான்ச் ஆகுது. அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. எப்போ நான் போக முடியலனா கூட என்னுடைய பேலோடில் வந்துட்டு நாசாவில் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஒரு ஸ்பார்க் வந்து எனக்குள்ளே வந்துச்சு. நம்ம ஏன் அதர் கண்ட்ரீஸ்க்கு போகணும், நம்மளே வந்து ஹிஸ்ட்ரி நம்ம கண்ட்ரிலே கிரியேட் பண்ணலாம், அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் கிரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பார்க்கில் தான் நான் ஸ்பேஸ் ஒன் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணேன். அந்த கம்பெனியை ஆரம்பிக்கும் போது என்னடா பெருசாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி நம்ம அங்கே நாசாவில் பண்ணதை நம்ம ஏன் இந்தியாவில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 100 சேட்டலைட்டை வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை வச்சு வடிவமைச்சு ஸ்டூடெண்ட்ஸை வச்சே நம்மளுக்கு ராமேஸ்வரத்துலேருந்து லான்ச் பண்ணலாமே கலாம் சாருடைய பர்த் பிளேஸில் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் சாருடைய கிராண்ட் நெஃப்யூஸனை வந்து நான் அவங்ககிட்ட பேசுகிறேன். ஷேக் சலீம் அண்ணா அண்ட் ஷேக் தாவூத் அண்ணா இந்த மாதிரி ஒரு மிஷன் இருக்குது, இதை இந்தியாவில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னா ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளால் கொண்டு வர முடியும்னு சொல்கிறேன். அவங்களும் குட் டு கோ ஆனந்த் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை குட் டு கோ அப்படின்னு சொன்னது எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய இடத்துல போகும்போது நெகட்டிவ் தான் நான் அதிகமாக ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ஒருத்தர் நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க, அதுவும் கலாம் சாருடைய கிராண்ட் நெஃப்யூ சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு மறுபடியும் டிசைன்ஸ் எல்லாமே போட ஆரம்பிச்சாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா ஆனந்த் நம்மளுக்கு கவர்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்கணும், நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு அப்ரோச் பண்ணிடுங்கன்றாங்க. ஸோ அந்த டைமில் தான் நம்மளுக்கு கரெக்டாக கோவிட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கோவிட் ஸ்டார்ட் ஆகிற டைமில் இந்த ஜியோ வந்து ஃப்ரீ இன்டர்நெட் கொடுத்துருந்தாங்க. அந்த ஃப்ரீ இன்டர்நெட் மூலயமா நான் உட்காந்து கவர்மெண்ட்டில் எங்கெங்கெல்லாம் கிளியரன்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு DGCA டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் டெல்லி, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ஸ் லைக் தாம்பரம், ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஏர்ஃபோர்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லி, இந்தியன் நேவி, கோஸ்ட் கார்டு, கமிஷனர் ஆஃபீஸ், கலெக்டர் ஆஃபீஸ், SP ஆஃபீஸ், லோக்கல் கவர்மெண்ட் வரைக்கும் கிளியரன்ஸ் வாங்கணும். கிட்டத்தட்ட 28 டிபார்ட்மெண்ட் எல்லா கிளியரன்ஸும் வாங்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ராமேஸ்வரத்துலேருந்து February 7, 2021 லான்ச் பண்ணுறோம். அந்த மிஷன்ஸ்க்கு பத்மபூஷன் சிவதானு பிள்ளை சார் வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதுக்காக தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணி லெட்டர் கொடுத்துருந்தாங்க. இந்த மிஷனில் 1347 ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இதை தாண்டி அடுத்து என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது தான் ராக்கெட்டில் ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்போ என்னுடைய டீம்மேட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் இருந்தாங்க. அவங்கள வந்து ராக்கெட்லன்னு சொன்னோன்னே வெளியே போயிட்டாங்க. சரி ஓகே ராக்கெட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது நமக்கே ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் கிரியேட் ஆகும். ஓகே நம்மளால் முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் தூரம் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்போ வெளியே போகும்போது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயாச்சும் போய் படத்தில் போய்ட்டு ஒரு கதை எழுதுங்க, ஒரு டைரக்ஷன்ஸ் பண்ணுங்கள், ஏன்னா ஸ்டோரி நல்லா சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நான் ராக்கெட் லான்ச் பண்ண போகிறேன்னு சொன்னபோது சரி ஓகே யார் என்ன வேணால் சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நான் ராக்கெட்டில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணேன். இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஹைப்ரிட் ராக்கெட்டை ஃபஸ்ட் அட்டம்ப்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக சென்னையிலேருந்து நான் லான்ச் பண்ணி காமிச்சேன். இந்த மிஷனை நான் ராக்கெட் லான்ச் பண்ணும் போதும் நிறைய பேர் சொன்னது இந்த பையன் ஏதோ ஃப்ளூக்கில் லான்ச் பண்ணிட்டான், இதில் வந்துட்டு ஏதோ ஒரு காட் கிரேஸில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. மறுபடியும் இந்தியாவுடைய ரீயூசபிள் ஹைப்ரிட் ராக்கெட் மொபைல் லான்ச் பேடில் எனிவேர் எனி லொக்கேஷன் அட் எனி டைம் லான்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணி அதை மறுபடியும் 2வது வாட்டி நான் ராக்கெட் பண்ணி காமிச்சேன். அதுக்கப்புறம் தான் எல்லோரும் பிலீவ் பண்ணாங்க, ஓகே இந்த பசங்க வந்து சும்மா சொல்லலை, இந்த பசங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலே செயல்படுத்தி காமிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங். நீங்கள் சொல்லும் போதே சார் யூஸ்வலாக இப்போ நீங்கள் உங்களை வந்து ஒரு செல்ல பேரோட கூப்பிட்றாங்க இந்தியாவின் எலன் மஸ்க்னு. இப்போ நீங்கள் முன்னாடி சொன்னீங்க உங்களோட ஆனுவல் இன்கமே 1,20,000 ரூபாய் மட்டும் தான் இருந்துச்சு. எலன் மஸ்கோட அவருடைய அந்த எப்படி சொல்கிறது சொத்து மதிப்பெல்லாம் கேட்டாவே மயக்கம் வருது, அத்தனை லட்சம் கோடியில் இருக்குது.
நீங்கள் சொல்லுங்கள், ஒரு ராக்கெட் தயாரிக்க எவ்வளோ காசு செலவாகுது சார்? எங்களுக்கு ஏன்னா அது கரெக்டான டேட்டா எதுவுமே தெரியல. உண்மையிலே எவ்வளோ செலவாகும்? ஸோ ப்ரைஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் காஸ்ட் எல்லாமே மாறும். நார்மலாக இந்தியாவில் இருக்கிறது வந்துட்டு 2 டெக்னாலஜி. ஒன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா சாலிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம், லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம்ஸ் அண்ட் ஹைப்ரிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம்னு நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஹைப்ரிடோடைய ப்ரொபல்ஷன் சிஸ்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக 2 வாட்டி லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சாலிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம்ஸ் நீங்கள் வந்து மினிமமாக ஒரு ஆல்டிடியூட் வந்து ஒரு சப்ஆர்பிட்டல் லெவலுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் லைக் மினிமம் ஆஃப் லைக் ஒரு 3 to 5 CR வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் எடுத்திங்கன்னா சேம் லைக் சப்ஆர்பிட்டல் லெவலுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 to 7 crore இருக்கும். நாங்கள் ஒர்க் பண்ணுற ஹைப்ரிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 crores நாங்கள் முடிச்சிருக்கோம். வெரி காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ வாட்ஸ் யுவர் நெக்ஸ்ட் டைம் சார்? அடுத்து உங்களுடைய ஒரு கனவுனா என்ன? ஸோ அடுத்து வந்து ரூமி ட்வின் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அது வந்து 2 ராக்கெட். ஸோ வர அக்டோபர் மாதம் 2026 இந்த வருஷத்தில் சென்னை ECR திருவிடந்தையிலேருந்து 2 ராக்கெட் வந்து மறுபடியும் நாங்கள் லான்ச் பண்ணுறோம். ஸோ ஒன்று மொபைல் லான்ச் பேட், இன்னொன்று வந்து ஃபிக்ஸட் லான்ச் பேட். ஒரே கவுண்டவுன், ஒரே டைமிங், வெதர் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரே டைம் இக்னிஷனில் 2 ராக்கெட்டுமே வந்து பேரலாக லான்ச் ஆக போகிறது. அதுக்கு தான் இப்போ நாங்கள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எக்ஸலன்ட். ஸோ கிரேட் மைண்ட், கிரேட் தாட்ஸ். ஸோ சொல்லுவாங்கள்ல, இன்னும் அடுத்த உயரத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் உண்மையாலேயே தமிழ்நாட்டோட மானத்தையும் தமிழ்நாட்டுடைய அந்த ஒரு தன்மானத்தையும் உயர கொண்டு போயிட்டே இருக்கீங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ கீப் க்ரோயிங், கீப் மோட்டிவேட்டிங். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much. Thank you team. Thank you. Galata Titans of Tamil Nadu 2026 second edition. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. The Chennai Silks. Let the celebrations begin. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. Anand, 60 வருட நம்பிக்கை. Anand Bunions and Briefs. Powered by VCare Hair and Skin Clinic. எல்லா விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம். டேஸ்ட் த மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம். ஹைஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். திங்க் ஹை, அச்சீவ் ஹை. தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. ஜெயச்சந்திரன், குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் புல்மேன் சென்னை. அண்ணா சாலை. ஃபுட் பார்ட்னர் தொப்பிவாப்பா பிரியாணி.